வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஹெச்பி லைட் புக். என்னடா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த லேப்டாப் போட்டியே, மறுபடியும் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெச்பி லைட் புக் 840 G9. பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். கொஞ்சம் இந்த மாடல்ஸோட ஸ்கீம் வந்து நேமிங் ஸ்கீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது லைக் என்னோட கசினோட லேப்டாப். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்க்குன்னு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நான் முன்னாடி காட்டினது வந்து என்னோட லைக் ப்ரொஃபஷ்னல் லேப்டாப். இது வந்து என் கசின் பை பண்ணியிருக்காரு, அவரோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குது, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னனோ எக்ஸாக்ட் சேம் பில் குவாலிட்டி தான், ஈவன் தி சேம் கலர். உங்களுக்கு வந்து ஒரு பின்னாடிலாம் பிளாஸ்டிக்கு நல்லாவே தெரியுது, முன்னாடியும் ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான். ஆனால் வந்து ஒரு 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 பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஷீன் இருக்குது. இந்த சில்வர் கலர் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஹெச்பி பிராண்டிங் வந்து ஒரு புதுசாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு ஐ கேட்சி லேப்டாப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். ஒரு கேமிங் ஃபீல்டுனாலும் ஏஸ்தட்டிக்காக ஒரு ஐ கேட்சிங் லேப்டாப்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து பில்ட் அண்ட் டிசைனில் வந்து வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல வெயிட் இருக்குது. இதுக்கு வெயிட்டுக்கு வந்து பேட்ரி தான் காரணம்னு நினைக்கிறேன், அதை பற்றி பேசலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் செலெக்ஷன் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HDMI போர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு USB-A, 2 Type-C போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், இன்னொரு USB-A போர்ட், ஒரு இந்த செக்யூரிட்டி கீ கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு போர்ட்டு. இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குதுங்க. மற்றபடி வந்து வேறு எதுலேயுமே வந்து 640 G10க்கும் 840 G9க்கும் வித்தியாசம் இல்லை. ஐ மீன் போர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செலெக்ஷனாக இருக்குது. அது வந்து நான் சார்ஜிங் பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே லேப்டாப் ஆன் பண்ணலாம். சிங்கிள் ஃபிங்கர் வச்சு அப்படியே தூக்க முடியும். இப்போ வந்து லேப்டாப் வந்து நான் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். இந்த லேப்டாப்பில் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடிங்கும் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ வந்து நல்ல விஷயம். லைக் ஃபேஸ் அன்லாக்லாம் வந்து நமக்கு ஈவன் மேக்ஸில் கூட இல்லை. லைக் ஒரு ஃபேஸ் ஐடி மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் விண்டோஸில் இருக்குதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு லைக் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்லாம் டக்குன்னு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஐ மீன் டக்குன்னு போடணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம வந்து ஃபேஸ் அன்லாக் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்பிளேக்கு வந்தோம்னா சேம் டிஸ்பிளே தான், எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை. G40 ஐ மீன் 840 G9க்கும் 640 G10க்கும் அதே 14 inch சைஸு. பட் வந்து இந்த பெசலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த செல்ஃபி கேமரா, ஐ மீன் இந்த ஃப்ரண்ட் கேமரா கிட்ட வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேபி அது வந்து இந்த ஃபேஸ் அன்லாக்குள்ள இருக்க அந்த பொருள்லாம் வைக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்திருக்கலாம். 640 G10ல இன்னும் கொஞ்சம் மினிமலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். இதுக்கும் வந்து அந்த கேமரா ப்ரைவசி ப்ரொடெக்டர்லாம் இருக்குது இங்கே மேலே. ஸோ இதுவும் வந்து 640 G10 மாதிரி தான். மற்றபடி வந்து மோஸ்ட்லி எல்லாமே சேம் தாங்க. உங்களுக்கு லுக் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதே 14 inch டிஸ்பிளே, அதே நல்ல கலர்ஸு, அதே ஹெச்பி பிராண்டிங், அதே கீபோர்ட் லேஅவுட், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சிமிலராக இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் வந்து அந்த 640 G10 ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த லேப்டாப் எடுத்தோடனே ஒரு டிட்டோ ட்வின் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து டிஸ்பிளேலலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பிரைட்னஸ் கொடுக்குது. நமக்கு வந்து கீபோர்டில் இன்பில்ட்டாக பேக்லிட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓகே. இந்த லேப்டாப்புக்கும் 640 G10க்கும் மெயினாக இருக்கிற வித்தியாசம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஒரு i7 12th generation யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து 640 G10ல i5 13th gen. ஸோ என்னதான் ஜென்ரேஷனல் கேப்னு ஒன்று இருந்தாலும் இது வந்து i7. ஸோ இன்னும் பெட்டர் கோர்ஸ், இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நமக்கு.
ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, அந்த 2 மாடல்லையும் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து CPU பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு GPU கொடுத்துருப்பாங்க, லைக் இன்டகிரேட்டட் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த லேப்டாப் நான் என்ன சொல்லணும்னா, இன்னும் நான் ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணேன். ஸ்க்ரால் பண்ணும்போதே வந்து எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. மேபி அவங்க கொடுத்த ட்ராக் பேடாக இருக்கலாம், பட் வந்து அந்த ஸ்மூத்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இது எல்லாமே. நான் இன்னும் வந்து ஒரு வீடியோ எடிட் ரெண்டரோ இல்லை ஒரு கேமிங் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தராக இருந்தது ஃபீல் பண்ணேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பார்க்கல. லைக் நார்மலாக ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோவும் யூஸ் பண்ணல, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸுங்கிறதுனால அவ்வளோவும் யூஸ் பண்ணல. பட் அந்த ஜென்ரேஷனல் கேப்பை தாண்டி பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த லேப்டாப்போட பேட்ரி தான். 640 G10 நான் இம்ப்ரெஸ் ஆனது வந்து பேட்ரி லைஃப் தான். லைக் வந்து ஒரு நோட் புக்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours or 4 hours பேட்ரி லைஃப் வந்து கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதுவும் அதே சீரீஸில் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ண ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பேட்ரி ட்ராப் இந்த மாதிரி தெரியல. நான் 640 G10 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே லெவல்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58% இருக்குது. நான் 1 day யூஸ் பண்ணியிருக்கேன், லைட் யூஸ். ஸோ அதுக்கு வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் வந்து ஒரு 50 watt பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐ மீன் 640 G10 பேட்டரி லைஃப் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வேறு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஆக்சுவலி சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு C டைப் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த சார்ஜர். ஸோ வந்து பவர் அடாப்டர், நமக்கு வந்து பவர் கார்டு, இதை நம்ம சேர்த்துட்டோம்னா இது வந்து ஒரு 65 watts சார்ஜருங்க. ஸோ C டைப்புங்கிறது இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் 4 ஆர் ஈவன் ஐஃபோன், இப்போ நமக்கு ஐஃபோன்ஸில் வந்து C டைப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டக்குன்னு லேப்டாப் சார்ஜ் போட்டு ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா இதிலே போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஃபோனில் ஒரு ஹை பவர் அடாப்டர் மாதிரி இருக்குது, லைக் வந்து ஒரு OnePlus அடாப்டர் இந்த மாதிரி இருக்குதுன்னா அதோட அடாப்டர் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஸ்லோ சார்ஜ் ஆனாலும் சார்ஜ் ஆகும்ல. ஸோ ஒன் கேபிள் ஃபார் எவ்ரி திங்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னொரு பெட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு 640 G10 இன்பில்ட்டாக ஒரு லைக் என்ன சொல்கிறது, இன்பில்ட்டாக ஒரு பவர் அடாப்டருக்கு லைக் ஒரு பவர் போர்ட் கொடுத்துருப்பாங்க. C டைப் இல்லாமல். C டைப்பில் வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து 840 G9க்கு நமக்கு C டைப் கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சார்ஜ் எவ்வளோ நேரத்தில் ஆகுதுங்கிறதுலாம் டு பி ஃப்ராங்க் நான் எதுவும் டெஸ்ட் பண்ணல. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ வந்து ஃபுல் ரிவ்யூவில் திருப்பி எதாவது சொல்கிறேன், ஃபுல் ரிவ்யூவில் கண்டிப்பாக கொண்டு வரேன். அண்ட் சில எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. லைக் சாரி, ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு 640 G10 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பின்னாடி இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம். அண்ட் ஸ்பீக்கர் சவுண்டுமே வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், நீட்டாக இருந்தது. பட் ரொம்ப லவுடுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருந்தது. அது ஒரு காமன் யூசருக்கு அது போதுமான அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப்போட வெயிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கேரி பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல மாட்டேன், எக்ஸாக்ட் வெயிட் எனக்கு தெரியல டு பி ஃப்ராங்க். ஸோ வந்து இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம கூகுள் தான் பண்ணணும் இந்த லேப்டாப்போட வெயிட்டுக்கு. இந்த லேப்டாப் பட் வந்து நான் பர்சனலாக 640 G10 யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப லைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் வந்து ஒரு
ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பெருசாக எதுவும் தெரில. ஒரு நார்மலாக ஒரு நோட் புக் என்ன சைஸில் இருக்குமோ அந்த அந்த வெயிட்டில் தான் இருந்தது. ஸோ வந்து ஒரு 1.36 kg. உங்களுக்கு அதுக்குன்னு இது வந்து ஒரு இதோட வெயிட் வந்து 1.36 kg. ரொம்ப ஒரு ஒரு அல்ட்ரா வெயிட் நோட் புக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹெஃப்டாக தான் இருக்குது. பட் 1.36 kg, பட் ரொம்ப ஹெஃப்ட்டுங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நீட்டாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த லேப்பில் வந்து உங்களுக்கு Windows 11 Pro ரன் ஆகுது. பேஸ்ட் ஆன் தி வேரியன்ட் i7 12th Gen, 16 GB RAM, 32 வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எவ்வளோ போகும்னு தெரியல. பட் வேரியன்ட்ஸ் 32 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். 512 GB SSD. ஸோ வேணும்னா நம்ம அந்த SSD அண்ட் ரேம்லாம் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஸ்பெக் ஆஃப் ஒரு காம்போ ஆஃப் ஸ்பெக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது 640 G10க்கு சொன்ன சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். இது வந்து அஃபீஷியலாக இப்போ உங்களுக்கு வந்து எங்கேயும் கிடைக்காது. கிடைக்கிறது ரொம்ப ரேர். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆர் ஹெச்பி வெப்சைட்டுக்கு போனாலே இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் லேப்டாப்புங்கிறதுனால உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்குது. லைக் இருக்கும். பட் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீலர்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டையாவது வந்து கேட்டு தான் வாங்கணும். என் கசின் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காரு. ஒரு தெரிஞ்ச டீலர் அந்த மாதிரி வச்சு தான் வாங்கியிருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து லான்ச் ப்ரைஸ் வந்து ஒரு 1 or 1.1 lakhs கிட்ட இருக்கும். பட் வந்து இந்த லேப்டாப் நீங்கள் இப்போ டீலில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 60 to 65 ரேஞ்சில் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸோ ஒரு 60 to 65 ரேஞ்சில் ஒரு i7 ப்ராசஸர் நல்லா தான் இருக்குது. பட் வந்து அதுக்கு உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் Asus VivoBook 16ல பார்த்தீங்கன்னா i7ல் உங்களுக்கு ஐ திங்க் 13 Genலே 64 or 65K கிடச்சிட்டு இருந்தது. பட் உங்களுக்கு ஒரு ஹெச்பி ஒரு பிஸ்னஸ் லேப்டாப் மாதிரி தேவைப்படுது, அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குது, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதை யூஸ் பண்ண போகிறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டு ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.